கிரிப்டோ கரன்சி மோசடி மூலமாக பல பேரிடம் பண மோசடி செய்துள்ள லிட்டோரல் குரூஸ் நிறுவனம். லிட்டோரல் குரூஸ் என்ற நிறுவனம் கப்பலில் வேலை தருவதாக பல மாணவர்களிடம் பணத்தையும் பெற்றுக்கொண்டு வேலை தராமல் பணத்தையும் திரும்பத் தராமல் மோசடி செய்ததாகவும், மேலும் கிரிப்டோ கரன்சி மோசடி மூலமாக பல பேரிடம் பண மோசடி செய்துள்ளனர் என்றும், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு பல இளைஞர்களை ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய சர்வதேச சுற்றுலா மற்றும் பயணிகள் உரிமைகள் கழக நிர்வாகிகள் தெரிவித்தது. 2024ஆம் ஆண்டு பிரவீன் ராஜ் என்ற நபர் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நானும் எனது நண்பருமான ராஜா வைஸ் இருவரும் சேர்ந்து விஷ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லிட்டோரல் குரூஸ் என்ற பெரிய கம்பெனிகளை நடத்தி வருகிறோம். ராஜா வைஸ் சொந்தமாக குரூஸ் கப்பல் வைத்துள்ளார். அது சென்னையை மையமாக கொண்டு வெளிநாடுகளுக்கும் செல்லும். இதில் வேலை இருப்பதாக கூறினார். சேலம் ஏற்காட்டில் உள்ள ஒரு கேட்டரிங் கல்லூரியின் பேராசிரியரிடம் அணுகி கேட்டரிங் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சம் வரையில் பணம் பெற்றுக்கொண்டு 2025 மே மாதம் வேலை கொடுப்பதாக உறுதியளித்திருந்தனர். அதில் 72 நபர்களிடம் 1,29,00,000 பெற்றுள்ளனர். அவர்கள் கொடுத்த விலாசத்தை நேரில் சென்று பார்த்தபோது அலுவலகத்தை காலி செய்துவிட்டு தலைமறைவாகி உள்ளனர் என்பது கடந்த மாதம்தான் தெரிய வந்தது. அந்த நிறுவனத்திடம் ஏமாற்றப்பட்டவர்கள் தற்போது குழுவாக சேர்ந்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளோம். காவல்துறையினர் கண்டுபிடித்து தருவதாக உறுதியளித்துள்ளனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். பார்த்துக்கிறோம், நீங்கள் தைரியமாக உள்ளே வரலாம். நாங்கள் அதர்வைஸ் இருந்தால் நீங்கள் கேட்குற ஃபார்மாலிட்டிஸ் வரும். என்னுடைய சொந்த கப்பலில் உங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது சார். நீங்கள் தைரியமாக பணம் எடுக்கலாம். நம்ம நம்பகத்தன்மை ஒரு 15 ஆண்டுகள் நண்பர் சொல்கிறாரு அப்படின்னாலும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு என்னுடைய அக்கா மானுங்க சேர்ந்து பணம் கட்டுறேங்க சார். நான் 5 lakhs கட்டுறோம். அதுக்கப்புறமா இதை பற்றி நாங்கள் டீப்பாக சார் இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரலன்னு வேண்டியதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கேஷில் விட்டுட்டோம். அவங்க ஒரு விஷயத்தை நீடித்து போக செய்கிறாங்க. காலம் கணக்க வச்சாங்கன்னா நம்ம மறந்துடுவோம். அவங்க சொந்த வேலைகள் சுய வேலைகள் விருப்பம் நம்ம அப்படியே கொஞ்சம் மறந்துடுவாங்க. டார்ச்சர் பண்ணாமல் அப்படியே விட்ட வாட்டி அவங்கள இடங்கள்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. விட்டுட்டோம். நாங்கள் இவரை மட்டுமே கேட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைமில் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தரங்க இந்த பண்ணிடலாங்க, ஒரு 10 நாள் பொறுத்து, ஒரு மாதம் பொறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி தகவல் மட்டும் பரிமாற்றலாம் சார் பண்ணுறதுனாங்க. நான் அவனே சர்வதேசக்கூடிய நண்பர்களை கூப்பிட்டு இது மாதிரி சென்னையில் தான் அவங்க இருக்காங்கன்னு தகவல் வரும். புரிந்துன அப்புறம் என்ன பண்ணலாம், லீகல் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து கேட்டதுக்கு அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுங்கள், யாரை பாதிக்கப்படுறோம் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படிங்குள்ள அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் இவர் எங்களுக்கு அறிமுகமாகிறாரு. நாங்களே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. அதுக்கப்புறம் நேற்று தொடர்பு வர்றார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய என் தம்பி வந்து ஆந்திரா ஆன்லைன் மூலிமா அவர் பணம் கட்டியிருக்காரு. அவரும் இன்றைக்கி வந்து புகார் கொடுத்தாரு. ஆளுக்கு 1 லட்சம் 2 பேர் நபர்களுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலிமா பணம் அவங்க கட்டியிருக்காரு 2 லட்சம். ஸோ கொஞ்சமாக நாங்கள் எங்கள் சத்துக்கு நாங்கள் விசாரிச்ச பொழுதுக்கு எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரிய வந்துச்சு, இவங்க இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீ காவல்துறை பெரிய அளவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்போது தான் தமிழ்நாடு முழுக்க வேறு யாரும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் படத்துக்கான புகார் நாங்கள் கொடுத்துருக்கோம், மீட்டு தரேன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணுன்றிருக்காங்க. ஆனால் இது பொதுமக்கள்கிட்ட போய் செஞ்சோன்னு வேறு இன்னும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது நிறுவனத்தினால அப்படின்னு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து பத்திரிகையாளர் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன் சார்.